2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியரும் சர்வதேச விவகாரங்களின் நிபுணருமான திரு கிளாட்ஸ்டன் ஜேவியர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், அமெரிக்கா ஈரான் இடையே சமீபத்தில் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் நடக்கக்கூடிய நேட்டோ மாநாட்டில் எல்லாரும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற அறிவிப்பு யாருமே எதிர்பார்க்காத டைமில் வந்திருக்கு. ஏன்னா 3 வாரத்திற்கு முன்னாடி தான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டது. இப்போ நேற்றைய தினம் கூட அமெரிக்கா ஈரானை நோக்கி பல கட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. இந்த டைமில் இந்த அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற அறிவிப்பை ஒரு சர்வதேச விவகாரங்களோட நிபுணராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தங்கள் ஒரு சரிவர புரிஞ்சு கொள்ளப்படாமல் இருந்தாலோ அல்லது இதுக்கு தேவையான பின்புலம், பேக்ரவுண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாம, ப்ரிப்பேரிங் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தளத்தை சரியா தயார் பண்ணாம அவசர அவசரமா இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போட்டாலோ கட்டாயமாக ஒரு வெற்றிகரமா இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஏன்னா ஒப்பந்தங்கள் திடீர்னு ஒரு போர் நிறுத்தத்துக்காக, நம்ம உடனடி நிறுத்தத்துக்காக நம்ம செய்யறோம். ஆனா நீண்ட நாட்கள் இது நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அதை சார்ந்த எல்லா குழுவினரும் அதுக்கு சம்மதிக்கணும். குறிப்பா 2 முக்கியமான குழுக்கள் அல்லது நாடுகள் இங்க பார்க்கும் பொழுது, இதுல ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான். இந்த 2 துருவங்கள் மாதிரி நிக்கிறாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்றதை விட இது எதிர்பார்த்தது நடந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எப்ப வேணா இது உடையலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இருந்தது. ஒரு மென்மையான ஒரு முனையில இதுதான் இருந்த ஒரு விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது திடீர்னு இது எப்படி குழம்பிச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, இதுக்கு ஒரு பில்டப் இருந்துகிட்டே இருக்கு. முதலாவது ஹோர்மஸ் நீரிணையை அவங்க திறந்து விடுறாங்க. அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அதை பத்தி ஒரு மாதிரி கண்ணா பின்னா திட்டுறாரு, பேசுறாரு, அவதூறுகள் பேசுறாரு. உடனே அதை மூடுறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைக்கு ஊடகங்கள் இல்லாமல் தான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் மக்கள் சொல்றாங்க. அப்புறம் ஊடக மக்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பேச்சுவார்த்தையில இவன் கலந்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கவே அன்று பின்னேரமே லெபனன் மேல தாக்குதல் நடக்குது. அந்த லெபனன் மேல தாக்குதல் நடந்தது பொருட்படுத்தாம சரி நம்ம தொடர்ந்து பேசலாம்னு சொல்லி மார்க்கோ ரூபியோ மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்றாங்க. அப்புறம் இதுக்கு நடுவுலையும் ட்ரம்ப் அவருடைய கட்டுப்படுத்த முடியாத தன்மையை இவரு வெளிக்காட்டுறாரு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, நீங்க எல்லாம் போறதுக்கு நாடு இருக்காது, போறதுக்கு ஊர் இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டல்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா இதை கையாள வேண்டியிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க எப்படி இவரை நம்ப முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில தான் அந்த 3 வாரங்கள் 4 வாரங்களுக்கு அப்புறம் கொல்லப்பட்ட கொமேனியினுடைய உடல் தகனத்துக்காக, உடலுடைய கடைசி இறுதி ஊர்வலகத்துக்காக அங்க போறாங்க. இறுதி ஊர்வலமானது ஈராக்ல நடக்குது. ஈராக் வரைக்கும் போகும்பொழுது, ஏன் ஈராக் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஈராக்ல அதான் மிக முக்கியமான புனித தலமா பாக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பா ஷியா முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலமா பாக்குறாங்க. அந்த இடத்துலதான் அவருடைய இறுதி அஞ்சலியும் அந்த காரியங்கள்லாம் நடக்குது. இது நடந்து முடிஞ்ச கையோட திரும்ப மீண்டும் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இது ஒரு எதிரும் புதிருமான ஒரு சூழ்நிலைக்கு தான் எடுத்துட்டு போகுது. ஆனா ட்ரம்ப் சொல்றக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன நீங்க பார்க்கலாம்னா, ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா இருக்கு, அவர் குழம்பி போயிருக்காரு தெளிவா இருக்கு. அந்த குழப்பம் மட்டும் தெளிவா இருக்கு. அப்போ இந்த குழப்பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள் தொடரட்டும், ஆனா நாங்க
இதுல ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தமே இல்லை. பேச்சுவார்த்தைகள் தொடரணும் அப்படின்னா நீங்க ஒப்பந்தத்துல இருக்கணும், அப்பதான் பேச்சுவார்த்தை தொடரும். நாங்க ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கிக்கிறோம், நான் பேச்சுவார்த்தை தொடரட்டோம்னா என்ன அர்த்தம்ன்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலயும் சூழல்லையும் தான் உலக பார்வையானது வந்து மீண்டும் அந்த சரிஞ்சு போய் பிரெண்ட் crude ஆயில் வந்து மீண்டும் விலையேற ஆரம்பிச்சிருச்சு. பங்கு சந்தைகள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருமோங்கிற அச்சம் வந்து எல்லார் மனதிலையும் இப்ப இருக்கு. சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து அவசர கதியில் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னது போல் இது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காது, நீடிக்காது அப்படின்றது வந்து எல்லாருமே சொன்ன கருத்து தான். ஏன்னா எப்போ வந்து இது ஃப்ரெஜைலாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா 3 வாரத்துக்குள்ளே இப்படி ஒரு முடிவை ட்ரம்ப் எடுப்பார்? ஏன்னா ட்ரம்ப் தான் அறிவிச்சிருக்காரு, நான் பேசுகிற டைம் வரைக்கும் ஈரான் வந்து அஃபிஷியலாக அறிவிக்கல அவங்க வந்து ஒப்பந்தம் வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. ட்ரம்ப் தான் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? 60 நாட்கள் அவகாசம் கொடுத்துதான் மற்ற எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு 60 நாட்கள் சொன்னோம். இந்த 60 நாட்களுக்கு முன்ன ஒரு ஒப்பந்தமானது நீடித்து நிலைக்கக்கூடிய தன்மைக்கு மாறுறதுக்கு 2 மாதங்கள் பத்தாது, அதோட அதிக நாட்கள் தேவை. ஏன் பத்தாதுன்னு சொன்னா இதுல சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய தன்மை அந்த மாதிரி. இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியே வர்றதுக்கான அவங்க எந்த ஒரு அறிகுறியும் காட்டல. அமெரிக்காவினுடைய வற்புறுத்தலாலும் அச்சுறுத்தலாலும் மட்டும்தான் அது நடந்திருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு இருக்க இஸ்ரேல் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. குறிப்பா இப்போ சமீபத்துல வந்த அந்த அறிக்கையை நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா 20,000 குழந்தைகளை நேரடியாக குறிவைத்து தலையிலேயே சுட்டுக் கொண்டதா ஒரு அறிக்கை சொல்லுது. இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் அது வந்து நிரூபணம் பண்றாங்க ஆளாலும். இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அடுத்தது இந்த போர் யாருக்கு தேவை, அதிகம் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு போர் தேவையில்லை இப்போதைக்கு, ஈராக்குக்கு இது தேவையில்லை, மற்ற நாடுகளுக்கு தேவையில்லை. ஆனா இந்த மாதிரியான ஒரு போர், இந்த அழுத்தமானது வந்து இஸ்ரேலுக்கு தேவைப்படுது. போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து அவங்களுடைய ஒரு நாளாந்த பணிகள் வந்து நடக்காது. இது ஒண்ணு. அடுத்தது ஏன் இது ஒரு மாதிரி ஒரு தளம்பலான நிலையில தான் இது வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து டேபிள்ல வந்து மொத்தமா வந்து இதுக்கான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரல, ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வரல. அவங்கவுங்க அங்கங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, முடிவு பண்ணிக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துச்சு. அப்ப இப்ப வந்து ஒரு அபாயகரமான சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இததான் வந்து சைனா ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் போகாதீங்க, இந்த போருக்குள்ள போகாதீங்க, இது உலகத்துக்கே மிகப்பெரிய கேடு அமைதுன்னு சொல்லி சைனா வந்து கடுமையா வந்து எச்சரிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சார், இப்போ ஈரானுக்கு வந்து இந்த போர் தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் அமெரிக்கா வந்து ஈரானை நோக்கி பல கட்டமாக தாக்குதல் நடத்துறதுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் தான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் பயணித்த 3 வர்த்தக கப்பல்களை குறி வச்சு தாக்கினாங்க, அதற்கு நாங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கோம். அதனால வந்து ஈரானோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் நீங்கள் சொல்லியிருக்கார். அப்போ ஈரானுக்கு போர் தேவையில்லை அப்படின்னா அமெரிக்கா வைக்கிற குற்றச்சாட்டுப்படி எதற்காக ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் பயணித்த கப்பல்களை தாக்கணும்னு பார்க்குறீங்க? இப்போ உடனடியாக அதை பத்தின ஆதாரப்பூர்வமான கருத்துக்கள் இன்னும் ஈரான்ல இருந்து வெளியே வரல, அதிகாரப்பூர்வமா ஒண்ணும் வரல. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குது, அந்த கப்பல்களுக்கான பதில் இருப்பு தான் இந்த மாதிரி நாங்க கடுமையா நாங்க தாக்க போறோம்னு சொல்லி நேற்று இரவுல இருந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, என்ன மாதிரியான கப்பல்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்து வந்து கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணைக்கு போய் மீண்டும் பின்னாடி திரும்பி வந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. நிறைய கப்பல்கள் மீண்டும் பின்னாடி ஹோர்முஸ்குள்ளாரியே அந்த நீரிணைக்குள்ளாரியே வந்துருச்சு, அதை கடந்து போகாம வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த கப்பல்களுக்கான தாக்குதல்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது ரோல் இருந்துச்சா இல்ல ஈரானுக்கு ஏதாவது ரோல் இருந்துச்சான்னு நமக்கு சரியா தெரியாத பட்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு ஒப்பந்த மீறல் நடந்ததுன்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்க்கலாமே தவிர அவங்க மேல குண்டு போடுறதுனால எந்த வித பேச்சுவார்த்தைக்கு தீர்வும் வராது. ஏன் போட்ட, எதுக்கு போட்டேன்னு காரணத்தை சொல்லுங்க, அல்லது குண்டு போட்ட இடத்துல எந்த கப்பல்கள் எப்படி பாதிப்பு உள்ளாயிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில, ஏன்னா உலகம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து
பார்த்துருச்சு இந்த கடந்த 3 மாதங்கள்ல. இந்த விலைவாசி ஏற்றமா இருக்கலாம், அல்லது எந்த பக்கத்துல யாரோடு சார்ந்த பக்கசார்பின்மை, பக்கசார்பு உடைமை, அதை வந்து எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு தளங்கள்ல நம்ம பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். ஆனா இது இருந்த போதிலும் ஒரு குண்டு போட்டாங்க அல்லது உண்மையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நேரடியாக போய் பேச்சுவார்த்தையில தான் நம்ம பேசணுமே தவிர அதுல இந்த மாதிரி குண்டுகள் தாக்குறதுனால யாருக்கும் எந்த வித இதுவும் கிடையாது. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 54,000 பேர்த்தை இவங்க கொண்டு இருக்காங்க ஏற்கனவே. கடந்த சில மாதங்களா 54,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. மீண்டும் பழைய கதைக்கு நம்ம போகக்கூடாது. சொல்யூஷன் போக்கஸ்ட் அப்ரோச்னா நடக்க வேண்டியதை பாருங்க, அடுத்ததை பாருங்க. எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அழுத்தம் கொடுங்க, எங்க மிரட்டணுமோ அங்க மிரட்டுங்க, எங்க பணிஞ்சு போகணுமோ அங்க பணிஞ்சு போங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இல்லாம அவங்க நடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போய் அவங்கள முழுசா அழிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது நியாயமற்ற ஒரு பொசிஷனா நான் பாக்குறேன். சார், இப்போ இன்னைக்கு ட்ரம்ப்போட கருத்து இதிலிருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்ற கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா முன்னாடியே நீங்க சொன்னது போல மீண்டும் வந்து பழைய நிலைமை திரும்ப போதா, மீண்டும் வந்து பொருளாதாரத்திற்கு பெரிய பாதிப்புகள் வரப்போதா? ஏற்கனவே இப்போதான் கொஞ்சம் எல்லாம் நார்மலைஸ் ஆகிற டைம்ல இந்த மாதிரி அறிவிப்பை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளை தாண்டி எப்படிலாம் ட்ரம்ப்போட முடிவு வந்து பல நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா இதுல வந்து நம்பகத்தன்மை குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பல வாதங்கள் வைக்கப்படுறாங்களே. இப்போ அந்த நேட்டோ சமிட்ல வச்சு ட்ரம்ப் அறிவிக்கிறார் அப்படின்னா அதோட முக்கியத்துவம் என்பது உலகம் முழுக்கவே பேசப்பட்டதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ எப்படிலாம் இந்த அறிவிப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய பல முறைகளை வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது இந்த அறிவிப்பானது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்த அறிவிப்பு மாதிரிதான் எனக்கு தெரியுது. அது ஆழமா அதை யோசிச்சு அதுல இருக்கக்கூடிய தாற்பயங்கள் எல்லாத்தையும் அறிந்து செய்த மாதிரி எனக்கு தெரியல. ஒண்ணு. இரண்டாவது, நேட்டோல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நேட்டோல ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆகணும் அப்படின்னா, ரஷ்யா யுக்ரைன் அந்த போரானது இப்போ ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிட்டு உக்கிரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கூப்பிட்டு அங்க வார்னிங் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. 2 யூரோப் நாடுகள்லயே வந்து நிறைய மனநிலை வித்தியாசங்கள் இருக்கு. நேட்டோ நாடுகளே வந்து டொனால்ட் ட்ரம்ப் செய்யறத ஒத்துக்கிறது இல்ல, ரஷ்யா செய்யறத ஒத்துக்கிறது இல்ல, யுக்ரைன் செய்யறத எப்படியாவது நீங்க போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா யுக்ரைன் விஷயத்துல கொஞ்சம் கூட நிலை மாறாம நாங்க ரஷ்யாவை பக்கம் நோக்கி நெருங்கிட்டே தான் வருவோம் அப்படின்னு புடிவாத குணத்தோட யுக்ரைனோட சேர்ந்து அமெரிக்கா வேலை செய்யறது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப நேற்று பார்க்கும் பொழுது ஒரு திரும்ப 10 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அப்புறம் தினமும் இந்த மாதிரி 4 இறந்துட்டே வராங்க மக்கள். யுக்ரைன்லயும் இறக்குறாங்க, ரஷ்யாலையும் இறக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இதுக்கு யுக்ரைனுக்கு துணை நிற்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டோ கூட்டமைப்பு தான். நேட்டோங்கிறது கூட்டமைப்பு தானே. அப்ப இந்த கூட்டமைப்புல அத வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஏற்கனவே தவறவிட்ட வெற்றிகளுக்காகவும் செய்த குற்றங்களுக்காகவும் ஏதாவது ஒண்ணு வீராப்பா பேசணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா இது நான் தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே நினைச்சு இதை முழுசா முடிவு கொண்டல. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னு சொன்னா அவரே சொல்றாரு, பேச்சுவார்த்தைகள் தொடரட்டும், இந்த ஒப்பந்தத்துல நாங்க பின்வாங்கிட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு நிறைய அர்த்தங்கள், நிறைய காரணங்கள் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கே வந்து நிறைய அழுத்தங்கள் இருக்குது. அந்த அழுத்தங்கள் இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு அடி முன்னாடியும் 2 அடி பின்னாடியும் போயிட்டு இருந்தாதான் ஏதோ நகர்வாது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். சார், இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா ஈரானோட பேசுறதே வந்து நேர விரயம்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி வந்து அவர் ஈரான் அணுக போறார்? ஏன்னா இது வரைக்கும் வந்து ஈரானை வந்து இங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுறதே ஒரு பெரிய கடினமா பார்க்கப்பட்ட சமயத்துல பல நாடுகள் வந்து இதுல வந்து மத்தியஸ்தம் பண்ணாங்க. ஓமன்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து பல தரப்புல பேச்சுவார்த்தை பண்ணி தான் இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது எட்டப்பட்டது. இப்போ ட்ரம்ப் வந்து அதுல இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஒரு அணுகுமுறை எடுத்துட்டார் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வந்து ட்ரம்ப் ஈரானை அணுகுவார், எப்படி அணுகணும்னு சொல்வீங்க? அதாவது இந்த அணுகுமுறை வந்து ஒரு மோதல் அணுகுமுறையா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு ஒப்பந்தம் வர்ற வரைக்கும் ஒரு மோதல் அணுகுமுறை தான் இருக்கும். ஆனா அது நேரடியாக வன்முறையா மாறுமா இல்லையா நமக்கு தெரியல. இந்த நேரடி மோதல் அப்படின்னா என்னன்னா, நீங்க பேசுறத ஒத்துக்க மாட்டேன், நீங்க பேசுற அந்த மாதிரி 2 பேரும் அந்த ஒத்திணக்கம் இல்லாம போகும். இரண்டாவது என்ன இருக்கும்னா,
இதெல்லாம் பார்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ளூர்ல இருக்கக்கூடிய வளங்கள், குறிப்பா ஈரான்ல நிறைய பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது அவங்க வரவேண்டிய வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய பணம் வராம இருக்குது. இதோட சேர்ந்து பல்வேறு விஷயங்கள் அங்கங்க நின்றுது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரிஹென்சிவா பாக்குது ஈரான். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒட்டுமொத்தமா பார்க்காம ஒரு பீஸா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அமெரிக்கா கண்ணுல என்ன தெரியும்னா, ஏதோ இவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப குண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நாட்டை அழிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு பகுதி தான் தோணும். ஏன்னா இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட நாடு. அப்ப அதெல்லாம் இப்ப உடனே அழிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்த வச்சு, இல்லைன்னா நாங்க உங்ககிட்ட இருக்க பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம், அந்த பேங்க்ல ஃப்ரீஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த பில்லியன் கணக்கான டாலருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், அல்லது உலக சர்வதேச அளவுல உங்களுக்கு ஒரு உங்களை வெக்கப்படுத்துவோம், அப்படி தலைக்குனிய வைப்போம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி மிரட்டல்கள் நடக்கலாமே தவிர, ஆனா இதை தாண்டி நேரடியாக குண்டு பொழிந்து இருக்கக்கூடிய மக்களை அதிகமா நம்ம தொந்தரவு பண்ண பொழுது மக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மனசார இப்ப இருக்கக்கூடிய ஈரான் அரசை பிடிக்கலன்னா கூட ஈரான் அரசு தான் உங்களுக்காக சண்டை போடுது, ஈரான் அரசு தான் உங்களுக்காக பாடுபடுது அப்படிங்கிற போது அவங்க பக்கத்துல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இந்த ஒரு வார் தொடங்கினதுக்கு அப்புறம் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை அவங்களோட ஆயுதமாகவே மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அது மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஈரான் தொடர்ந்து அதில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இதன் மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது அதுக்கு போறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பஹ்ரைனை தாக்குறாங்க, பஹ்ரைன் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அமெரிக்கா ஈரான் பஹ்ரைனை தாக்குறாங்க. ஈரான் பஹ்ரைனை தாக்கும் போது ஒரு விஷயம் தெளிவா சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ, எந்த படைத்தளங்கள் எல்லாம் எங்கள் மேல் தாக்குவதற்கு பின்னணியில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்களும் தாக்குவோம்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னதுனாலேயே என்ன நடக்குதுன்னா, ஒரு அமெரிக்காவுக்கும் ஒரு எரிச்சல் ஏற்படுது. ஏன்னா அவங்களும் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நாடு கிடையாது, உடனடியா ரியாக்ட் பண்ணக்கூடிய நாடு தான், ரியாக்ஷனரியா இருக்காங்க. இப்ப ஹோர்முஸுக்கு வரும். ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல 20% எண்ணெய் கச்சா எண்ணெய் அங்கதான் வருது. அப்ப அதை மூடிட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் வளங்கள் மாறிடுது. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற போர்ட்ஸ் அதுல இருந்து வர முடியாது அப்படின்னு காரணம் எண்ணெய் வளங்கள் இப்ப சபார் போர்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் எண்ணெய் கிணறுகள் அங்க இருக்கக்கூடிய அளவு வித்தியாசப்படுது. ரெண்டு ஒண்ணு கிடையாது. அப்ப கம்பேர் பண்ணவே முடியாது. அப்ப மீண்டும் ஒரு முறை போகும்போது இவர்கள் இந்த நீரிணையை மூடிட்டாங்க அப்படின்னா, அல்லது நீரிணையில வரக்கூடியவங்களுக்கு ஏராளக்கணக்கான பல கோடிக்கணக்கான வரிகளை அவங்க விதிக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருந்து போகக்கூடிய க்ரூட் ஆயில், எண்ணெய் வளங்களும் அதனுடைய சார்ந்த பொருட்களும் இதனுடைய விலைவாசி கண்ணாப்பினா நிறையும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 மாதங்களுக்கு முன்னாடி பயங்கரமான விலையேற்றம் நாம பார்த்தோம். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான், அமைதி தீர்வு தான் தீர்வு, வேற தீர்வே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் வெனிசுவேலால இருந்து நீங்க கச்சா எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு வர முடியாது, தூரம் அதிகமா இருக்கு. அங்க தயாரிக்கப்படுற எண்ணெய் வேற, இங்க தயாரிக்கப்படுற எண்ணெய் வேற, அதுவும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தது அதனால ஓடக்கூடிய வாகனங்கள் அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, அந்த என்ஜினுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நீடித்து நடந்துட்டு போறதுதான் வேற வழியே இல்லை. இது பேச்சுவார்த்தை மட்டும்தான் தீர்வா இருக்க முடியுமே தவிர, ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கணும்னாலோ அல்லது அங்க கப்பல்கள் செல்லணும் அப்படின்னாலோ அதுக்கு ஒரே வழி பேச்சுவார்த்தைகள் அப்படிதான் திறந்தானே இருந்துச்சு. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சு 3வது நாள் திரும்ப மூடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6வது நாளும் 7வது நாளும் திரும்ப அவங்க திறந்து விட்டுட்டு இப்போ வரைக்கும் திறந்தா இருந்துச்சு. இந்த குண்டு வீச்சு தாக்குதலுக்கு அப்புறம் அதை மூடிட்டாங்க. அப்போ கையில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பார்கெனிங் சிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேரம் பேச இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காயா நினைக்கிறது ஹோர்முஸ். ஏன்னா யாருமே இவ்வளவு பெருசா பிரச்சனை வெடிக்கும் நினைக்கல. இன்னைக்கு நமக்கு தெரியுது ஹோர்முஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், ஒரு சோக் பாயிண்ட். அந்த சோக் பாயிண்ட் அந்த குறவழியை நசுக்கிற மாதிரி அந்த சோக் ஆயிடுச்சு அப்படின்னா உலக பொருளாதாரத்துல பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய சிக்கல்களும் அடியும். சார், இப்போ சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில்
என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக தெரிஞ்சது உங்களுக்கு? இப்போ மீண்டும் அதிலிருந்து ட்ரம்ப் வெளியே வரதா சொல்லிட்டாரு, முடிவுக்கு வந்ததா சொல்லிட்டாரு. இப்போ மீண்டும் இன்னொரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன, அதில் எவ்வளோ இன்னும் ஆக போகுது? அதாவது 14 அம்சங்கள் அதுல அடங்கி இருந்துச்சு. 14 அம்சம் அடங்கி இருந்ததுல முதல் இதே வந்து போர் நிறுத்தம், மொத்தமான போர் நிறுத்தம். அது வந்து பாலஸ்டைன்ல இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய லெபனான்ல இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எங்கேயா இருந்தாலும் சரி, போர் நிறுத்தத்தை முழுமையா கொண்டு வரணும். அங்கேயே பிரச்சனையாச்சு, முதல் பிரச்சனையே இதாயிடுச்சு. இப்போ இதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய எங்க குண்டு வீசலாம், எங்க குண்டு வீசக்கூடாது, யார் அங்க வந்து இருக்கலாம், யார் அடிப்பட்டவங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு சரத்துக்கள் இருந்துச்சு. இந்த பல்வேறு சரத்துக்கள் வந்து எங்க போய் முடியுது அப்படின்னா, நிலையான அமைதி இருந்தா மட்டும்தான் இந்த சரத்துகள் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும், இல்லாட்டி பயன்படுத்த முடியாது. நீங்க வந்து ராணுவம் வந்து லெபனான் இந்த பகுதியிலிருந்து வெளியே வாருங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது, அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஒரு எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நீண்ட நாள் ஆகும். ஒரு போர்ல வந்து ஒரு குண்டு போடுறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த குண்டுடைய அந்த தாக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு கிடுக்கி பிடிச்ச மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. அதுல வந்து நடுவுல போய் மாட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட அவங்க சண்டை இழுத்ததுக்காக ஈரான் வந்து நடுவுல போய் அங்க இருக்காங்க. ஈரான் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான கஸ்டமர் கிடையாது, அவங்க ரொம்ப கஷ்டமான மக்கள் தான். அவங்க வந்து டீல் பண்றதே வந்து ஒரு சிரமமான விஷயம் தான். ஆனா இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3-4 வாரங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போய்கிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் பல்வேறு சந்தேகங்களும் நமக்கு மனசுல வருது. ஓகே சார், இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பை ஈரான் எப்படி அணுகுவாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றுக்கு கூட பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளில் தாக்குதல் நடத்தினாங்க. இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து ஈரான் சைடில் இருந்து இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. எப்படி அவங்களோட அணுகுமுறை வந்து இதுக்கு மேலே மாறும்னு பார்க்குறீங்க? ஈரானுடைய அணுகுமுறை எப்பவுமே எப்ப இருந்திருக்குன்னா, உடனடியா வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. ஈரான் வந்து ரெஸ்பாண்ட் தான் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணல. இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையா தான் பாக்குறேன். முதல்ல நேரடியா அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க, இந்த மாதிரி நடந்தது கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஈரான்காரங்க இஸ்ரேல் வந்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஈரான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கடுப்புல தான் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடனடியா போர் நிறுத்தம் கொண்டு வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப நம்பகத்தன்மை அற்றவர்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வந்துருச்சு. ஈரானை நம்ப கூடாதா இல்ல அமெரிக்காவை நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த போரை, இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தாவிட்டால், இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால், இவங்க ஏற்கனவே பண்ணது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்கெல்லாம் இவர்களுடைய தளங்கள் இருக்கோ, ராணுவ தளங்கள் இருக்குதோ, அல்லது அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய தளங்கள் இருக்கோ, அதை வந்து இவங்க கண்டிப்பா தாக்குதல் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, அவர்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக ஈரான் என்ன நடவடிக்கைக்கு வேணா போகலாம். ஏன்னா அவர்கள் இன்னைக்கு ஒரு விக்டிமா பார்க்கப்படுறாங்க. எங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எங்க உடைமைகள் எல்லாம் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிமா பார்க்கப்படுது. இதுக்கு இவங்களுக்கு தேவையா பக்கபலமா நிக்கக்கூடியது சைனா வந்து கண்டிப்பா பக்கபலமா நிற்கும். இன்னொரு பக்கம் ரஷ்யா பக்கபலமா நிற்கும். நேட்டோவை சார்ந்த நாடுகள் அவர்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டார்களே ஆனால் அவர்களும் ஈரானோடு சேர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்களும் நாளைக்கு பேசக்கூடிய விஷயங்களும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது யாருக்குமே வந்து கவலை தரக்கூடியதா தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஈரான் தனது அணுகுமுறையை எப்பவுமே இருக்கிற நிலைப்பாட்டுல தான் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் தீண்டப்படும் பொழுது அவர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு இப்போ உறுதிப்பட சொல்ல முடியாது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது. ரைட் சார், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஒரு நீண்ட முழுமையான அமைதி வந்து அந்த பகுதியில் நிலவணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இன்னும் மக்கள் இருக்காங்க. அது குறித்து தான் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம்.
உங்களுடைய நேரத்திற்கும் மிக முக்கியமான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.